நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டால தம்பச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாண்டியன் ஸ்டோர் 1 and 2 அண்ட் அண்ணாமலை குடும்பம் சீரியல்ல நடிக்கிற லீலாவதி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியல் இப்போ ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. ஒரு அக்கா தங்க 2 பேருமே ஒரே வீட்டுக்கு போறாங்க. அதுலயும் ஒரு சில சதிவெல்லாம் நடந்து இப்போ அக்காக்கு ஒரு மாமியார், தங்கச்சிக்கு ஒரு மாமியார்ன்ட்டு ஒரே வீட்டுல 2 மாமியார்களுக்கு மருமகளா போயிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த சீரியல்ல லீட் கேரக்டர் கூட சொல்லலாம், லீலாவதின்ற கேரக்டர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், இந்த 2 சீரியல்லையும் அந்த சீரியல்ல மீனா கேரக்டர் பண்றவங்களுக்கு அம்மா கேரக்டர் பண்றாங்க. உண்மையாலே அவங்களுடைய ரியல் அம்மா மாதிரியே தான் இவங்க நடந்துப்பாங்க. அவங்க பேசுற விதங்களா இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்கும் தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால தான் என்னவோ இப்போ வரைக்கும் அந்த சீரியல்ல வர கலை அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம மனசுல இருக்கு. இவங்களுடைய ரியல் நேமே பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவங்களுடைய ரியல் நேம் ஸ்ரீவித்யா. கிட்டத்தட்ட 2001 இருந்து 2026 வரைக்கும் தன்னுடைய கெரியரை ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1999 வந்துட்டாங்க. ஸோ உண்மையாலே இத்தனை வருஷம் ஒருத்தங்க சஸ்டெயின் பண்றாங்கன்னா அவங்களுடைய டெடிகேஷன் அண்ட் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இவங்க ரொம்ப சூப்பராகவே கெரியரும் சரி ஃபேமிலியும் சரி பேலன்சிங்காக கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குன்னா இவங்க ரொம்ப நல்லாவே ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக செஞ்சு முடிப்பாங்களாம். அதில் ஒரு விஷயம் தான் இவங்க சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட நியூஸ் ரீடர். இந்த நியூஸ் ரீடருக்கான வாய்ப்பு இவங்களுக்கு எப்போ கிடைச்சதுன்னா சின்ன பொண்ணாக இருக்கும் போதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்து அவங்க மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும் போது கிடைச்ச வாய்ப்பு. ஆமாங்க, இவங்க அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். இப்பயும் ஒர்க்கும் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சஸ் மூவ் லைஃப் அப்படின்ற டீம் கூட தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஒர்க், இன்னொரு பக்கம் மீடியா, இன்னொரு பக்கம் ஃபேமிலிட்டு ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்டிங்லாம் வேற லெவலில் இப்போ நடிக்கிறாங்க. இவங்களுடைய எக்ஸ்பிரஷனே இவங்க ஒரு வேளை டான்ஸராக இருப்பாங்களோ அப்படின்ற டவுட் வர அளவுக்கு தான் இருக்கும். உண்மையாலே இவங்க ஒரு டான்சர். ஆமாங்க, பரதநாட்டிய டான்சர் அண்ட் டீச்சராகவும் இருக்காங்க. ஓன் அகாடமி வச்சிருக்காங்க அண்ட் ஓன் கம்பெனிஸும் வச்சிருக்காங்க. ஸோ ரீசன்ட் டைம்ல கூட இவங்க பார்ட் டைமாக இருக்கட்டும் ஃபுல் டைமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பல பேருக்கு வேலை வாய்ப்பு தர அளவுக்கு தன்னுடைய தரத்தையும் உயர்த்திருக்காங்க. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம் தான். இவங்களுக்கு திருமணமாகி 2 பசங்க இருக்கும் போது, அதாவது 2வது குழந்தையோடைய மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கும்போது டிவி பார்க்குறாங்க. அந்த டைம்ல நிலா டிவி அப்படின்ற சேனல் ஜெயா டிவி கூட டைப்லயும் இருந்திருக்கு 1999ல. ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்டோ அண்ட் இவங்களுடைய கசின் தான் இவெல்லாம் நியூஸ் படிக்கிறாளா அப்படின்ற அளவுக்கு இவங்களை ஷாக் கொடுத்த ஒரு மொமெண்டாங்க. அதாவது இவெல்லாம் ஏன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா இருந்திருக்கு. இங்க தமிழ் இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னும் போது இப்போ ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களால முடியுதுன்னும் போது நம்ம தமிழ் தானே, நம்ம ஏன் பேசக்கூடாது, நம்ம ஏன் போகக்கூடாதுன்ட்டு இவங்க போய் அட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் 10 நாள் நீங்க ட்ரைனிங் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ 10 நாள்லாம் எப்படி முடியுமா முடியாதான்ற ஒரு பயத்திலே இருக்கும் போது ஓகே அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க. இவங்களும் ட்ரைனிங்லாம் வராங்க. ட்ரைனிங் வந்தது மட்டும் இல்லாமல் 1 மாசம் தான் மார்னிங் நியூஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் பிரைம் டைம்ல தான் இவங்க நியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. உண்மையாலே இப்ப நியூஸ் ரீடர்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம். அது மட்டும் கிடையாதுங்க, பாத்திமா அவர்கள்லாம் பார்த்துட்டு தான் இவங்களுக்கு இந்த ஆசை வந்ததுதான். நம்மளும் மீடியாவுக்கு வரணும், எப்படியாவது நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்தால் இவங்களுடைய காலேஜ் டைம்ல அவங்களும் நடிக்க போயிட்டாங்க. இப்போ நம்மளும் நடிக்க போயிடுவோமோ அப்படின்லாம் நினைக்கும் போது தான் இவங்க நியூஸ் ரீடிங்ல வரும்போது ரொம்பவே பூம் ஆக ஆரம்பிக்குது நியூஸ் ரீடிங் எல்லா பக்கமும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு மட்டும் தான் பண்ணுவாங்களாம். அந்த கேசட் டிரைவர் மூலயமா கார்ல இன்னொரு சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நல்லா திட்டு வாங்குவாங்களாம். அதாவது இவ்வளோ இது பண்றீங்க, உங்களுக்கு இது கூட தமிழ்லாம் படிக்க தெரியாதான்லாம் கூட திட்டுவாங்களாம். இதெல்லாம் பண்ணும்போது குறிப்பாக இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஜே அம்மாவும் சரி கருணாநிதி அவர்களும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ மாறி மாறி இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் அவங்களுடைய அறிக்கைகள்லாம் ரொம்பவே பரபரப்பா பேசப்படுமாம். இப்ப எப்படி விஜய் அவர்கள் அறிக்கை விடுறாரு, ஸ்டாலின் அறிக்கை விடுறாருலாம் சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய அறிக்கைகள்லாம் ரொம்பவே பெருசளவுல பேசப்படும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லாவே பூம் ஆயிடுச்சு மீடியா. ஆனா அந்த டைம்ல வந்த உடனே இந்த 15 நிமிஷமும் டக்கு டக்கு டக்குன்னு பேசுமா. அந்த ப்ராம்ப்டிங்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குமா, டங் ட்விஸ்டர்லாம் வந்துகிட்டே இருக்குமா, ரொம்பவே கஷ்டப்படணுமா. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ் ரீடர் அப்படின்றது ரொம்ப ஈஸியான
அப்படின்னாலும் அப்போ இல்லை. இப்போ மேபி ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதையும் பிடிச்சிக்கிட்டு அந்த நியூஸ் ரீடர் மூலியமா இவங்களுக்கு பாலச்சந்திரன் அவர்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது, உங்களை நடிக்க கூப்பிடுறாங்கன்ட்டு. அந்த வகையில் இவங்க சஹானா அப்படின்ற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகுறாங்க அவர் கூட. அதை தொடர்ந்து இலக்கண, அமுதா, ஒரு ஆச்சரியக்குறி, சாந்த நிலையம், இது போல கண்டினியூஸா அவருடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பக்கம் நியூஸ் ஆங்கர், இன்னொரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆங்கராகவே நிறைய ஷோஸ் ஆங்கரிங் பண்றது, நிறைய பேர் இன்டர்வியூஸ் எடுக்கிறது. அதை எப்போ வரைக்கும் பண்றாங்களா, இப்போ வரைக்குமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆட்ஸ்லாம் கூட நிறைய பண்ணியிருக்காங்களாம். உண்மையாலே இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயங்கள் தான். ஏன்னா அப்பவே இவங்க யூடியூப் சேனல்லாம் வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ PS1 சமயத்துலலாம் இவங்க வந்து ஜிஜே சித்ரா இறந்து போயிட்டாங்களே, அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்களாம். நீங்கள் வீடியோஸ் போடுங்க, சும்மாவே இருக்கீங்க, வீடியோஸ் போடுங்கன்ட்டு சொல்லும்போது கூட இவங்க வந்து ஓகே நான் போடுறேன்ட்டு நீங்கள் என்ன டேக் பண்ணுங்கன்ட்டு சித்ரா சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் டேக் பண்ணாங்களாம். சடனாக அவங்களுடைய மறைவு இவங்களால் ஏற்றுக்க முடியாமல் இருந்திருக்கு. எப்படி அவங்களுடைய ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ரணமா இருக்கோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இப்போ வரைக்கும் இருக்கு. மேபி விஜய் சித்ரா இருந்திருந்தா இன்னும் அந்த ரோல் அல்டிமேட்டா இருந்திருக்கலாம். இவங்க அண்ணாமலை குடும்பம் சீரியலை பார்த்தீங்கன்னா குட்டி தல அஜித் அவர்களுக்கு அம்மா கேரக்டர் பண்றாங்க. உண்மையாலே அஜித் அவர்கள் மாதிரி தான் இருக்காருன்ட்டு நிறைய பேர்லாம் அவரை சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கூட சேர்ந்துலாம் ஃபோட்டோஸ் போடுறது, அவருக்காக அந்த கேரக்டர் இன்னும் நல்லா ப்ளஸ்ஸாக கொண்டு போகிறதுலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனியில் இவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவங்க ஸ்கின் கேர் இப்போ வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க சொல்கிற ஒரு ப்ராடக்ட் என்னன்னா வெந்தயம் தான். ஹேருக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி இவங்க பேக் அப்ளை பண்ணுறாங்க. ஹேரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்து 4 நாள் அதை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு அது ஒரு ஜெல்லி மாதிரி கிடைக்குமா, அந்த ஜெல்லியை ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெந்தயத்தை பவுடர் பண்ணி அதை நீங்கள் ஃபேஸில் தயிர் கூட அப்ளை பண்ணுங்க. அதுதான் நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஒத்துக்கிட்டா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கம்பல்சரியாக பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி இவங்க இந்த மேக்கப்லாம் போடுறதுனால ஃபேஸ் டல் ஆகிடும், இல்லை நிறைய பேருக்கு அலர்ஜிஸ்லாம் வரும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ரிமூவருக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நார்மலான கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதையே தான் இப்போ பல பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இவங்க அவங்களுடைய ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் பராமரிச்சுட்டே தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு நடிகை, ரொம்ப டீசெண்டான ஆக்டில் தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இவங்க நடித்ததில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.